அன்பு நிறைந்த நெஞ்சங்களே, சாராள் ஆகாரை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே துரத்திய போது இஸ்மாயில் என்கிற அந்த குழந்தையை தூக்கி கொண்டு செய்வது அறியாத அந்த பாலை நிலத்தில் ஓடினாள் ஆகார். தொடக்க நூல் புத்தகம் 22வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த தோற்பையில் இருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்த பிறகு அந்த குழந்தையை ஒரு புதர் செடியினுடைய அடியிலே கிடத்திவிட்டு அம்பெரி தூரத்திலே சென்று போய் நின்று கொண்டு அந்த குழந்தை சாவதை பார்க்க சகியாமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி கதறி அழுகிறாள் ஆகார். அந்த குழந்தையினுடைய அழுகுரலுக்கு செவி கொடுத்து, ஆகாருடைய குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகார் நீ அஞ்சாதே. ஆண்டவருடைய தூதர் இதோ ஆகாருக்கு ஒரு திடத்தை கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். ஆகார் நீ அஞ்சாதே, கடவுள் உன் குரலை கேட்டிருக்கிறார், உன் மகனுடைய அழுகுரலை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஆதலால் இதோ இஸ்மாயிலை ஒரு பெரிய இனமாக்குவேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். சகோதரனே, சகோதரியே, நீ வேதனையில், நீ கவலையில், நீ கண்ணீரில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிற போது, அவரிடத்தில் உன்னை சரணாகதியாக்கி செபிக்கிற போது உன் குரலுக்கு செவி சாய்க்கிறார். உன் மன்றாட்டுக்கு, உன் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஆறுதலை தருகிறார். அந்த ஆறுதலின் தெய்வத்திடம் உன்னை சரணாகதியாக்கி அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்.